இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 101 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது சொல்லுகிறதாக அந்த அதிகாரம் சொல்லுகிறது. நாம் இரக்கத்தையும் நியாயத்தையும் என்று தாவீது எதை குறித்து சொல்லியிருக்கிறான் என்றால், ஆண்டவர் ஜனங்கள் மீது உள்ள இரக்கத்தை குறித்து தாவீது பாடுகிறார். ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி வரும்பொழுது, கஷ்டத்திலே, கவலையிலே, வியாதியிலே ஆண்டவரை நோக்கி ஓடி வரும்பொழுது ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். இயேசு கிறிஸ்து நியாயம் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். நியாயம் என்றால் என்ன? லூக்காஸ் விசேஷம் 18 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு நியாயாதிபதி இடத்தில் அந்த ஒரு விதவை பெண் போய் நியாயத்துக்காக முறையிடுகிறார். முறையிடும் பொழுது, எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் உள்ள தகராறிலே எனக்கு நீ நியாயம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறதாக அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் முறையிடுகிறாள்? இவளால் அவனை வெல்ல முடியவில்லை. இவளுக்கு பலன் கிடையாது. ஏனென்றால் இவள் ஒரு விதவை பெண். எனவேதான் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறதாக அங்கே வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் இயலாதவர்களுக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவன். தாவீது ராஜா கோலியாத்தினிடத்திலே சண்டைக்கு நிற்கும் பொழுது ஒரு பயிற்சியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆயினும் தேவனை நம்பி அவன் அங்கே ஆண்டவரை துதித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் முறையிட்டு கொண்டு தாவீது கோலியாத்தினிடத்திலே சண்டைக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே வெற்றி கொடுக்கிறார். அங்கே நியாயம் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எனவேதான் தாவீது பாடுகிறார், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார். அந்த வசனத்தை நாம் இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுதும் என்னிடத்தில் வருவீர். என் வீட்டில்